ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை நாட்டின் கடல் பகுதிகளில் பலமான காற்று வீசும் என்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படும் என்றும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பஹாங், திரங்கானு, கிளாந்தான், ஜொஹூரின் கிழக்கு பகுதியிலும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்றும் 3.5 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் ஏற்படலாம் எனவும் மெட் மலேசியா தனது அறிக்கையில் கூறியது. மேலும் தெற்கு சமுய், தியோமான், தெற்கு புங்கூரான், தென்கிழக்கு ரீஃப் நார்த், ரீஃப் சவுத், லயாங் லயாங், லாபுவான், பலாவான் பகுதிகளிலும் இதே வானிலை இருக்கும் என்று மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இதையடுத்து கொண்டோர், வடமேற்கு ரீஃப் நார்த் கடல் பகுதிகளிலும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை பலமான காற்றும் 4.5 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது சிறிய படகுகளுக்கும் ஃபேரிகளுக்கும் கடல்சார் நடவடிக்கைகளுக்கும் ஆபத்தாக முடியும் என்றும் அது தெரிவித்தது. இதன் காரணமாக கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் கடல் நீர் பெருக்கெடுக்கும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.